டேய் உங்களால மட்டும் தான் இந்த மாதிரி கேம்ல ஆட முடியும் போல. அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கீழே ஃபாலோ பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. நேத்து நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 6 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் இறங்கினானுங்க. ஓப்பனிங்ல இறங்கின வைபவ் சூரியவன்சி 8 ரன்ல அவுட். அடுத்து வந்த துரஞ்சுரல் டக் அவுட். இதுக்கு அடுத்து வந்தவங்க சொல்லி வச்ச மாதிரி 20 ரன் 22 ரன் 20 ரன் 22 ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டானுங்க. நம்ம ஜட் பாய் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்னிங்ஸ் ரெடி. அவர் மட்டும் தாங்க 43 ரன் அடிப்பாரு. கடைசியில 6 பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு 6 விக்கெட் இழந்து 160 ரன் எல்எஸ்ஜிக்கு டார்கெட்டா கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து சைனிங்ஸ்ல எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல நாங்க ரொம்ப மோசமா விளையாடணும் அப்படின்னு போட்டி போட்டு விளையாடணும் போல. ஏன்னா வந்தா போன அவுட் ஆன ரிப்பீட் அப்படின்ற மாதிரி 3 பேட்ஸ்மேன்ஸ் தொடர்ந்து டெக் அவுட் ஆனாங்க. அதுக்கு அடுத்து வந்தவங்க 22 ரன் 15 ரன் 7 ரன் தான் அடிச்சானுங்க. ஓப்பனிங் இறங்கின மிச்சல் மாஸ் மட்டும் தாங்க 55 ரன் அடிச்சாரு. அதுக்கு மேல ஜெட்டு பை என்னடா விக்கெட் எடுத்துட்டு பாக்கெட் போட்டுக்கிறாரு. இன்னொருத்தன் விக்கெட் எடுத்துட்டு சைன் போட்டு வீட்டுக்கு போடான்றான். இன்னொருத்தன் என்னடா பேட்ஸ்மேன் நிக்க முடியாத அளவுக்கு bowling போட்டு 3 விக்கெட் எடுக்கிறான். இந்த ஒரு சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில் எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா 18வது ஓவர்ல 119 ரன் மட்டுமே அடிச்சிட்டு மொத்தமா அவுட் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இது ஒரு சீசன் இத லோவஸ்ட் ரன்ஸ் நினைக்கிறேன். ஆனா அந்த ரன்ஸ் அடிக்க முடியாத அளவுக்கு ஆர்ஆர் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா தரமான சம்பவம் தான் பண்ணி வச்சிருக்காங்க. சரி ஓகே, உங்கள யாரெல்லாம் ஆர்ஆர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்களோ கொஞ்சம் கீழே கமெண்ட் போட்டுப்போங்க.